சில நேரங்களில் சிலர் பேசக்கூடியது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தணும் அப்படின்றது தெரியாமலே பேசுகிறாங்களோன்னு தோணும். அப்படி தான் இங்கே ஒருத்தவங்க பேசுனது, நீங்கள் பண்ணது நாகரிகமற்ற செயல்னு எல்லோரும் சொல்லக்கூடிய அளவுக்கு மாறியிருக்குதான். கமல் அவர்களிடம் காதலை சொன்னதாக லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அது இப்போ ரொம்பவே வைரலாக பரவி வந்தது. விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் 6வது சீசனில் நடிகை மற்றும் இயக்குனர் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் கலந்துட்டுருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் கமலை தான் முதலாக சந்தித்த போது அவரிடம் தனது காதலை சொன்னதாகவும், கமல் தன்னை சகோதரி போல் நினைப்பதாகவும் பதில் கொடுத்ததாக சொல்லி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்படி அவங்க சொன்னது சமூக வலைதளங்களில் பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடுச்சு. இப்படியான நிலையில் தனது கருத்து குறித்து இப்போ லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்களாம். அது என்ன அவங்க சொல்லியிருக்காங்கன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நான் 16 வயதில் நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டு 18 வயதில் திருமணம் செஞ்சுக்கிட்டேன். 42 வயது வரை எனக்கு சினிமா உலகத்துடன் எந்த தொடர்புமே கிடையாது. மற்றவங்களை போல நான் நட்சத்திரங்களை ஒரு ரசிகையாகவும் குழந்தை போன்ற ஆச்சரியத்துடனும் பார்த்தவ தான். 45 வயதில் ஒரு பிரபல நடிகரை நேரில் சந்தித்தப்போ உண்மையிலேயே நான் ஸ்டார் ஸ்ட்ரக் ஆகிட்டேன். அவர் என்னை பார்த்து என் சகோதரி மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னதும் என் நண்பர்கள் நகைச்சுவையாக கலாய்ச்சாங்க. இதைத்தான் நான் குக் வித் கோமாளியில் நான் நல்ல ஒரு ரசிகை அப்படின்னு அதை ரசித்து பேசினேன். இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு செய்தியாக மாற்றி நிறைய பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப வைரலாக பரப்பி வந்துட்டுருக்குது. நியாயமற்றது அப்படின்னும் இது நியாயமானதே கிடையாது அப்படின்னும் இப்போ பார்த்திங்கன்னா லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது இப்போ மிகப்பெரிய அளவில் மறுபடியும் பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்குது. ஏன்னா எப்போவுமே நம்ம ஒரு பிரபலத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா அதை யோசித்து தான் பேசணும். கமல் அவர்களை பற்றி சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா எப்பொழுதுமே எந்த அளவுக்கு அவருக்கு புகழ் இருக்குதோ அதே போல் அவரை சுற்றி எப்பொழுதுமே சில கிசுகிசுகள், அதையும் தாண்டி நிறைய பார்த்திங்கன்னா அவர் பேசக்கூடிய ஒரு இதுவே தவறாக சித்தரிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. ஒரு சர்ச்சைக்குரிய நாயகனாகவும் அப்பப்போ வலம் வருவார். இந்த சூழலில் இப்போது லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்களும் சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா ஒரு பேசக்கூடிய சர்ச்சையான விஷயமாக மாறிடுச்சு. என்னடா இது, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்கள் இப்படி சொல்லிட்டாங்களே, இது எப்போ நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்னு எல்லோருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இருவருமே ஒரு பிரபலமாக இருக்கக்கூடியவங்க, ஒரே சினிமா துறையில் வளர்ந்து வராங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ கமலஹாசன் அவர்களை பற்றி சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் எல்லோருடையுமே பூகமத்தை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழ்நிலை இப்போது தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்குறாங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். இதுக்கப்புறமாவது ரசிகர்களும் சரி, அதே போல் விமர்சகர்களும் சரி பேசக்கூடியது ஸ்டாப் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.